அவங்க தோட்டத்துக்கு வெங்காயம் நடவு பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா, இங்கே வந்து சோளப்பயிருக்கு தண்ணி கட்டிட்டு இருக்காங்க. நான் தான் தூங்கிவிட்டேங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. டீ குடிச்சாங்களா என்னன்னு தெரியலன்ட்டு அப்புறம் ஒரு 4:30 மணி போல தாங்க டீ போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அப்பா வந்தோடனே வேலையாக இந்த நடவு பூண்டை வந்து கொண்டுட்டு போய் சாலையில் கட்டி விடுங்கன்னு சொல்லி தாங்க கொடுத்தேன். காலையிலே எடுத்து கட்டி வச்சுட்டேன். நானும் பார்க்குறேன் எங்கள் அம்மா 1 மாசமாக இதை சாக்கில் தாங்க போட்டு வச்சுருக்காங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு நான் எடுத்து காலையிலே கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு இதை கொண்டுட்டு போய் சாலையில் கட்டுங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம காத்தோட்டத்தில் கட்டி வச்சாதாங்க தாள்லாம் சொடுங்காமல் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பூண்டில் ஒன்றுமே இருக்காதுங்க. இல்லை புசு புசுன்னு போயிடும். ஏதோ வீட்டு செலவுக்கு ஐப்பசி மாதம் நடவு பண்ணிக்கலாம் ஒரு சரவுக்குன்னு அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுருப்போங்க. அம்மா இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா பால் கறக்க மாட்டாங்க. நீயே போய் கறப்போ, நீ கறந்தாதான் 1/2 லிட்டர் சேர்த்து கறக்கும், நீயே போய் மாட்டை கற அப்படின்ட்டாங்க. கறந்து முடிக்கவே மசங்கள் இருட்டாயிருச்சுங்க. இதுக்கு விதை போடலான்னு சொல்லி கொத்தி வச்சிருக்க வரைக்கும் மட்டும் காட்டியிருப்பாங்க. நேற்று நாங்கள் விதையை நடவு பண்ணல, பெரியம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. மோட்டர் தண்ணி போய் பாஞ்சு இறுக்கி போச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு கொத்தி விட்டு திரும்பி அப்புறம் விதையை நடவு பண்ணோம். கோழிங்க பார்த்தா பறிச்சு வச்சிருன்னு சொல்லி இந்த கோழிங்களுக்கு பயந்துக்கிட்டே 4 மாட்டையை தூக்கி மேலே போட்டு வச்சுட்டோங்க.